விசாரணை. அவரை விசாரிக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா தாக்கல் பண்ணிட்டு போறாங்க. நான் நாளைக்கு தூக்கி ஜெயில போட்டுற போறாங்களா, இல்லைன்னா அவரை தூக்கி வந்து கேஸ் ஃபைனல் போய் தூக்கி உறுதி உட்கார வச்சிட போறாங்களா, இல்ல ஒரு குற்றவாளி என்ன பண்ண போறாங்களா? இந்த விஷயத்த மறுபடியும் இந்த மீடியாக்கள் வந்து அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. கிளம்பிட்டாரு, போயிட்டாரு, உள்ள என்ன கேள்வி கேட்கறாங்க தெரியாது. ஆனா இவங்க வெளில உட்காந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி பதில்கள் சொல்லி இருக்கிறாரு, அவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க. இதை யாருங்க உங்களுக்கு கொடுக்கறது? யாரு சிபிஐல உள்ள கேட்கிற கேள்வி வந்து எப்படி வந்து லீக் ஆகும்? எப்படி லீக் ஆகி சொல்லிட்டே இருக்க முடியும்? அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, இதே பதில் வந்து எல்லாருக்கும் நீங்க சொல்லுவீங்களா? எல்லா பத்திரிகையுமே வந்து உங்களுக்கு வேற 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 எந்த விதமான ஒரு விஷயமும் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏன் இதே மாதிரி மறுபடியும் 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 ஏன் இதையே பண்றீங்க? நல்லதும் பண்றீங்க, அவருக்கு கெட்டதும் பண்றீங்க. ஏன் பண்றீங்க? ஏன் ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க? நீங்க கொடுத்த எதனா ஒன்னா இருக்க ஒரு நண்டுதா? எல்லா கட்சியும் வந்துடும், எல்லா கட்சி கூடி எந்தனா ஒரு கட்சி கூடி வந்துதா? இந்த தலைவர் வர, அந்த தலைவர் ஓபிஎஸ் வந்துடுறாரு, டிடிவி வந்துடுறாரு, இவர் வந்துடுறாரு, அவர் வந்துடுறாரு, ராமதாஸ் வந்துடுறாரு, அன்புமணி வந்துடுறாரு. என்னங்க நடந்தது? ஏன்னா நடந்ததா? ஏன் தொடர்ந்து இதே மாதிரி அவரை வந்து ஒரு தேவையில்லாத அப்படியே ஹைப் எதுக்கு வச்சு ஏற்றி 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 என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பத்திரிகை நண்பர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய டிராஜடி நடந்து போச்சு. மேலும் மேலும் ஏன் அதை பண்றீங்க? ஒரு சாதாரணமான நியூஸா வைங்களேன். இப்போ சப்போஸ் வேற யாருன்னா ஒருத்தருக்கு இதே மாதிரி வந்து வச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு கொடுப்பீங்களா? ஏன் இவ்வளவு ஹைப் தரீங்க? பாவம் அந்த மனுஷன் ஏதோ பிரச்சனை சிக்க வச்சுட்டீங்க, சிக்கிக்கிட்டாரு. இது காரணமே வந்து நீங்க எல்லாரும் அந்த பத்திரிகை நண்பர்களும் இந்த தாவேக்கா தொண்டர் தான் காரணம். இன்னைக்குமே அவர் என்ன பண்றாங்க, அப்படி இப்படி ஒண்ணு அவர் சாதாரண மனுஷன் தாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்கும் உள்ள. நம்ம ஐயோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிபிஐ போய் நம்ம போய் ஃபேஸ் பண்ண போறோம், அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அவர் மாட்டா ஜாலியா ஒரு மனுஷன் நடிச்சு நின்றாரு, அது அவர் மேலேயே தப்பு இருக்கு. அவர் இந்த மாதிரி தொண்டர்ல வச்சு நம்ம வந்து மேல கட்சி ஆரம்பிக்கிறோமே அப்படின்ற எண்ணம் அவருக்கு கட்சி ஆரம்பிச்சாச்சு, போயாச்சு, உள்ள முழுகியாச்சு. இப்ப விடுங்களேன். இவர் எப்ப விட போறீங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் எடுக்க போற ஒரு வாக்கை வச்சு என்ன பண்ண போறீங்க? அவர் முதல்ல எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்றது அடுத்த கேள்வி அவர் இப்பலாம். என்னன்னா அதுக்கான காரணங்கள் வந்து அந்த மாதிரி அமையுது. பிஜேபி வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரியல. இன்னைக்கு கூட இந்த நிர்மல்குமார் பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள், உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள், அவர் எதிரிலேயே வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, செந்தில் பாலாஜி மேலதான் தப்பு. இதே வந்து இப்ப ஸ்டாலின் மேல என்ன பேசுறாரு? அங்கே வந்து டிஎம்கேயோட அதே படம் தான் பண்ணுகிறாரு. அவர் ஏதோ ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அவன் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. இதுல விஜய் சார் வந்து மாட்டினாரா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா விஜய் சார் வந்து அவர் நல்ல நடிகர், அவர் நல்ல என்டர்டைன், நல்லா அவர் மாட்டம் ஜாலியாக நடிச்சு எத்தனையோ இது மாதிரி நடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு அரசியல் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, மக்கள் வந்து என்ன உதவி பண்ண சொல்லி பிளான் பண்ணாரு, உள்ள வந்தாரு, டிராஜடி ஆயிடுச்சு. அந்த டிராஜடி வெளில ஒரு முடிச்சு இருக்கும்போது மேலும் மேலும் கருப்பு சட்டை, இன்னைக்கே கருப்பு சட்டை போடணும் பாதி பேர் கேட்கறான். அன்னைக்கு கருப்பு சட்டை போடணும், அதுக்கு ஒரு அந்த விஜய் வாரி, இந்த விர்ச்சுவல் வாரி சொல்லிட்டு அவங்க நம்ம பண்றாங்கன்றாங்க. அதே மாதிரி இப்ப ஜனநாயகம் படத்துக்கு பராசக்தி படத்துக்கு வந்துன்னா விஜய் சார் யார் போட்டியா வரலாம்? இதுல என்னன்னே ஒன்றும் புரியல. அவரை ஏன் அவளை ஹைப் பண்ணி மேலும் மேலும் அவரை கஷ்டப்படுத்துறீங்க? அவர் வந்து ஆல்ரெடி சிபிஐல வந்து சொல்ற பதில்கள் அவருக்கு தான் தெரியும். இந்த குற்றச்சாட்டு போட போறாங்களா, அது போட்டதுக்கு அப்புறம் பேசுங்க, அதை பத்தி தப்பு கிடையாது. போட்டதுக்கு அப்புறமா பேசுங்க. அதுக்கப்புறமா கேஸ் என்னென்ன குற்ற பத்திரிகை அதை பத்தி அப்புறமா பேசுங்க. எதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளோ? இன்னைக்கு காலில இருந்து பார்த்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை குற்றவாளி ஆயிடும். அன்னைக்கே அப்படிதான் போறாங்க, வருவாரா திகாட்சியில போய் அடைச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பணத்துக்காக ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த பத்திரிகைகள் வந்து பண்ணிட்டு இருக்குல்ல. இந்த விஷயத்த வந்து அட்லீஸ்ட் வந்து விஜய் சார் எதை பேசுறாரு, அட்லீஸ்ட் இதையாவது வந்து இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து இந்த மாதிரி ரொம்ப போட்டு ஹைப் பண்ணாதீங்க, நடக்காதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லா பத்திரிகையும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வெறும் நம்ம திமுக சார்பு பத்திரிகை தான் பண்ணு நினைச்சு அந்த நிர்மல்குமார் பேசுறாரு. இல்லைங்க, எல்லா பத்திரிகையும் போட்டுருக்காங்க. என்டிடிவில போடுறான், நம்ம இதுல டைம்ஸ் நவுல போட்டிருக்கிறான், எல்லாருக்குமே போட்டிருக்கான். அவர் வந்து நம்ம வந்து அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வந்து வெறும் சண்டை. ஏன் அந்த மாதிரி இவங்களும் வந்து அவரே அந்த டிஎம்கேவே தான் டார்கெட் பண்றாங்க, பிஜேபி பத்தி பேசவே மாட்டாங்க. ஏதோ ஒரு அரசியல் நடக்குது, ஆனா நீங்க போடும்போது அதை பத்தி பேசாத தப்பு கிடையாது. இந்த பத்திரிகையில டிவில என்ன பண்றாங்கன்னா, அவங்க உள்ள போனதுல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி நம்ம லைவ் ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த பதில் சொன்னாரு, குற்றப்பதிவு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசி 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 ஏற்கனவே சிக்கல் விஜய் சார மேலும் 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 சிக்கலாக்கி விடாம பாவம் அந்த மனுஷன் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க.